தெரியுமா? நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நாராயணா என கமெண்ட் செய்யவும். முன்பொரு காலத்தில் திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு பிரசாதங்களை கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போல வாகன போக்குவரத்து இல்லாத காரணத்தால் நீண்ட காலம் பயணம் செய்துதான் திருப்பதியை வந்தடைவார்கள் பக்தர்கள். அப்படி வரும் பக்தர்களுக்கு விரைவில் கெட்டுப்போகாத உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க 1714 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு லட்டுவை நைவேத்தியமாக படைக்கப்பட்டது. ஆனாலும் அதை பக்தர்களுக்கு தரும் பிரசாதமாக அறிவிக்கவில்லை. 1804ஆம் ஆண்டு முதல் தான் பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது. லட்டுவை பிரசாதமாக கொண்டு வந்தது கல்யாணம் ஐயங்கார் அவர்கள்தான். 1940ஆம் ஆண்டு நித்யா கல்யாண வைபவம் திருப்பதியில் நடந்தது. அப்போது நடந்த கல்யாண உற்சவத்தில் தான் பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. இந்த லட்டுவின் ருசியில் மயங்கிய பக்தர்கள் எப்போதுமே லட்டுவை பிரசாதமாக தாருங்கள் என்று தேவஸ்தானத்திடம் சொல்ல 1943ஆம் ஆண்டு முதல் தான் சனிக்கிழமை தோறும் தந்த லட்டு பிரசாதம் பிறகு நாளடைவில் தினமும்